கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகா பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் என் மனைவி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய கிருபை காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறது. அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்த நாம் ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை நடத்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நம்மை வரவேற்கிறோம். இரத்தத்தால எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை பிரதிஷ்டை செய்யுங்க, எங்களை சுத்திகரிங்க. உடைய கிருபை சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய தயவு பெருகட்டும், ஜெபிக்க வைங்க, மக்கள் வாழ வைங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய தயவு உடைய இரக்கமும் பெருகட்டும். இதாவே உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த ஜெபத்தை எடுக்கிறபடினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். நல்ல அற்புதமாக இப்படி வார்த்தைகளால் எங்களோட பேசுங்க. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. உங்கள் நாமம் மட்டுமே உயர்ந்திருப்பதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நமக்கு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். சொல்லுவோம், என்றென்றைக்கும் உம்முடையவைகளே பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவே ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை உண்மையா ஜெபிக்கணும், கடவுள்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, பரமண்டலங்களில் உங்க சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில என் குடும்பத்துல என்னுடைய வாழ்க்கையில உங்க சித்தம் நடக்கட்டும். ஜெபிக்கும் போது கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார். வார்த்தையிலிருந்து நமக்கு இடைப்படுகிறார், சொல்லி கொடுக்கிறார். எப்பேற்பட்ட காரியங்கள் நாம் செய்ய வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும். அதனாலதான் இந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான் ஒரு முன்மாதிரி குடும்பமா இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஃபேமிலி இஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் த சொசைட்டி. ஒரு சமுதாயத்துடைய மையமாக இருக்கிறது குடும்பம். இப்போ குடும்பங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் சமுதாயம் நல்லா இருக்கும். அப்போ நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், குடும்பங்கள் நல்லா இருக்கணும். ஆனால் எல்லா குடும்பத்திலையும் இதை எதிர்பார்க்க முடியாது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயப்படுற விசுவாசிகளுடைய குடும்பத்தில் தான் வார்த்தையின் அடிப்படைகளே வாழ ஆரம்பிக்கும் போது மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம், நம்ம தான் உப்பாக இருக்கிறோம், நம்ம தான் டேஸ்ட் மேக்கர்ஸ். எல்லாம் செஞ்சுட்டு உணவில் ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, இல்லை ஒரு குருமா வைக்கிறீங்க, ஏதாவது பிரியாணி பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு எல்லாம் போட்டுட்டாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் கறியை போட்டுட்டேன். பிரியாணி செய்யும் போது ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்பைசஸ் போட்டிருக்கிறேன். உப்பு போடலன்னா பிரியாணியே வராது. ஒரு வெஜிடேரியன் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஒரு சாம்பார் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல வெஜிடபிள்ஸ், நல்ல பருப்பு வகைகள் எல்லாம் போட்டிங்க, எல்லாம் உள்ள காய்கறி எல்லாம் போட்டிங்க, பருப்புலாம் போட்டிங்க. என்ன பருப்பு சாப்பிடுவீங்க? துவரம் பருப்பு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டிங்க. உப்பு போடலன்னா முடிஞ்சு போச்சுக்காத. இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இல்லைன்னா முடிஞ்சு போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், வார்த்தை நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கறது. பார்த்தோம், கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவன் இடத்துல பயபக்தியாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலே எல்லாமே மிஸ் ஆகுது. அதனால தான் நம்ம கர்த்தருக்கு பயந்து ஒருவருக்கொருவர் கர்த்தர் சொன்னது போல நாம் நடக்கும்போது குடும்பம் நல்லா இருக்கு. நம்ம நேற்று பார்த்தோம் பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை பெற்றோருக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு நேற்று இரவு நம்ம லைவ்ல பார்த்தோம். இன்றைக்கு பார்க்குறோம் பாருங்க, தகப்பனுக்கு கடவுள் என்ன சொல்றாரு. நேற்று பார்த்தோம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்குறோம், ஃபாதர்ஸ் ஆர் காஷன் அகெயின்ஸ்ட் ப்ரோவோக்கிங் தேர் சில்ட்ரன். பிள்ளைகளை கோபமூட்டாதபடிக்கு தகப்பன்மார் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க எவ்வளோ முக்கியம். பிள்ளைகளும் கர்த்தருக்கு கீழ்ப்படின்னு சொல்றது எவ்வளோ உண்மையோ, பெற்றோர்கள் அதுவும் முக்கியமாக தகப்பன்மார் என்ன பண்ணணுமா, பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கு. எபேசியர் 6:4 எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6:4. Fathers, do not
பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற பிதாக்களே, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற செயலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஹாப்பி ஆயிடுவாங்க நினைக்கிறத கேட்டுட்டு. ஏன்னா வசனம் வெறும் பிள்ளைகளை மட்டும் டார்கெட் பண்ணல, மனைவியை மட்டும் டார்கெட் பண்ணல, முக்கியமாக ஒரு வீட்டை கணவனை பிடிக்குது. ஆண்டவர் சொல்கிறார், கணவன் மனைவி கிட்ட அன்பாக இருக்கணும். அன்பாக இருந்தால் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே எல்லாமே அடங்குது. அதே மாதிரி பிள்ளைகளை வளர்க்கும் போது போதகர்கள் இப்போ எப்படி போதிக்கணும்? யார்? ஃபாதர்ஸ், பிதாக்கள் என்ன பண்ணணும்? உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அவனை சீண்டாமல், அவனை ப்ரொவோக் பண்ணாமல், கர்த்தருக்கு ஏற்ற, நம்மளுடைய கோதலாம் கொண்டு போய் அங்கே காட்ட முடியாது, கர்த்தருக்கு ஏற்ற சிற்றை போதனையினாலே அவர்களை வளர்ப்பீர்கள். ரொம்ப முக்கியம். காலை வேளையில் இதை கேளுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த குடும்பத்தை குறித்து நாம் படிக்க நாம் மாறிக்கொள்வோம். இன்னும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வேலை சொல்ல முடியாத இருக்கீங்களா? தொடர்ந்து இருக்கிறது கர்த்தர் உதவி செய்வார். முக்கியமாக இந்த நாளில் ஃபாதர்ஸ்க்கு சொல்லுகிறேன், தாய்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்கன்னு வசனம் இல்லை, ஆனால் இது தாய்களுக்கும் பொருந்தும். ஏன்னா பிள்ளைகளை வளர்க்குறதுல பேரண்டிங்கில் 2 பேருக்கும் பங்கு இருக்கு. இப்போ பிதாக்கள் தான் போட்டிருக்கு அப்படின்னு அம்மாக்கள் விட்டுறக்கூடாது. தாயார்களும் சரி, தந்தையும் சரி, தாய் தந்தை 2 பேரும் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையை போதகத்தில் அவர்களை வளர்க்கும் போது குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் ஆண்டவரே, பெற்றோர்கள் ஞானத்தை கொடுங்க. விசேஷமாய் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிற்சையிலையும் போதகத்திலையும் வளர்க்க உதவி செய்யுங்க. ஜெபம். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே கூடி வர செய்து இந்த ஜெபமே ஜெயத்தில் ஆண்டவரே ஒன்றாக உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்கு உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக பிள்ளைகளாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கூப்பிடுகிற சத்தத்திற்கு உம்முடைய செவிகள் திறந்தவைகளா இருக்கிறதே நமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நீங்க எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறீரே, நன்றி ஆண்டவரே. நல்லவரா இருக்கிறீரே, நமக்கு நன்றி. தெரிந்து கொண்டீரே, நமக்கு நன்றி. முன்குறித்தீரே, நமக்கு நன்றி அப்பா. அழைத்தீரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. மகா பெரிய அன்பிற்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்கள் மேல நீர் பாராட்டின தகுதிக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பிற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்துல ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே, குடும்பங்களை குறித்து நீங்க வச்சிருக்க திட்டத்தை நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமா தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறோம் கர்த்தா. இன்னும் மேலும் ஞானத்தை கொடுப்பீராக. குடும்பத்தை கட்ட ஆண்டவரே, ஸ்திரீகளுக்கு வீட்டை கட்டுகிற ஆண்டவரே ஞானத்தை கொடுப்பீராக. தகப்பன்மார்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த குடும்பத்தை அப்படியே வழிநடத்தி செல்லுகிற ஞானத்தை கொடுப்பீராக. அதே போல ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ளார கீழ்ப்படிய வைப்பீராக. அதே போல பெற்றோராகிய எங்களுக்கு கர்த்தாவே இந்த பிள்ளைகளை அழகா நடத்த வேண்டிய ஆண்டவரே வழிகளை ஞானத்தை போதிப்பீராக. ஆண்டவரே நாங்க நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே கோபம் மூட்டாம கர்த்தருக்கேற்ற ஆண்டவரே சிற்சையிலும் போதனையிலும் போதகத்தில் அந்த பிள்ளைகளை வளர்க்க ஆண்டவரே எங்களுக்கு சொல்லித்தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உதவியாளரே, எங்கள் துணையாளரே, எங்களுக்கு போதிப்பீராக. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு என்று பெற்றோர்களாகிய எங்களுக்கு போதிப்பீராக. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் போதிப்பீராக ஆண்டவரே. பிள்ளைகளை வளர்க்கிற ஞானத்தை கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெற்றோர்களாகிய எங்களுக்கு பெரிதாக இருக்கட்டும் கர்த்தர். கர்த்தர் நீர் எங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி எங்களிடத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு நமக்கு நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. உம்முடைய கரத்திலானவரே இந்த அருமையான குடும்பங்களை ஒப்படைக்கிறார். நீர் பொறுப்படுத்தி பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உதவி செய்ய ஆண்டவரே. பலப்படுத்துகிற நாள் முழுவதும் உடைய கிருபையும் உடைய அன்பும் இரக்கமும் எங்களோட கூட இருக்கட்டும். கர்த்தர் எங்கள் அன்பு மக்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தருடைய முகத்தை இவர்கள் மேல் பிரகாசிக்கப்படும்படி வைத்து கிருபையா இருக்க கடவர். கர்த்தருடைய முகத்தை தேவ பிள்ளைகளாகிய எங்கள் அன்பு மக்கள் மேல பிரசன்னமாக்கி ஷலோம் சமாதானம் கட்டளையிட கடவர். கடன் பிடியிலிருந்து வெளியே வரட்டும், வியாதியஸ்தர்கள் குணமாகட்டும், நல்ல வீட்டத்தோடு பார்த்து கொண்டு சுகமாகட்டும். கர்த்தரை இதை அப்படியே செய்கிற தயவு காய்ப்பு. நானும் என் மனைவியும் என் மக்களும் ஒருபடப்பட்டு விசுவாசிக்கிறபடினால் பிதாவே நீ தந்ததுக்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென். செய்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். God bless you people. Thank you so much. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.